ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. நடுக்குவாதம், பார்க்கின்சன்ஸ், இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் எந்த அளவு ஆக்டிவாக இருந்த மனுஷங்க இப்போ ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூமுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கன்றதுலாம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். பொதுவாக பார்க்கின்சன் மாத்திரை கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம். பட் மாத்திரை மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பார்க்கின்சன்ஸ்க்கு மாத்திரை எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸும் இம்பார்ட்டண்ட்டு. ப்ராப்பராக நம்ம கோஆர்டினேஷன் எக்ஸசைசஸ் பண்ணோம்னா கடைசி வரைக்கும் எத்தனை வயசானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, 90 வயசானாலும் சரி, நம்ம கம்ப்ளீட்டாக நல்லாவே ரெக்கவரி ஆக முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டோட பேர் சிவலிங்கம். வயசு 79. அடுத்த வருஷம் அவருக்கு 80 வயசு. திருவண்ணாமலை மாவட்டம். அவர் இங்கே வரும்பொழுது அவர் நல்ல சிவியராக நடுக்கத்தோடு நடக்கும் பொழுது, அவர் நடக்கவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நடப்பார், பட் ஸ்லோவாக நடப்பார். இப்போ நடந்து போயிட்டு திரும்ப சொன்னால் அவரால் திரும்ப முடியாது. இப்போ ஒரு போய் டேர்ன் பண்ணுங்கன்னா டேர்ன் பண்ண முடியாது, டேர்ன் பண்ணால் தடுமாற்றம் வந்துடும். நிறைய கஷ்டப்பட்டு தான் இங்கே ஒரு கஷ்டமான நிலைமையில தான் இங்கே வந்தாங்க. வந்துட்டு 10 டேஸில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காருன்னு அவரே சொல்கிறாரு பாருங்கள். ப்ளஸ் அவரோட வீடியோவும் காமிக்கிறேன் நான், எப்படி அவர் ப்ராக்டிஸ் பண்ண வீடியோஸ். இங்கே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் மட்டும் அவர் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கல, ஏன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ஃபுல்லாக ஈவென்ட் சர்ஃபேஸ், இங்கே அன்ஈவென்ட் சர்ஃபேஸ் ஆப்போசிட்டில் பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் கூட்டு போய் அவர் சின்ன குழந்தை மாதிரி எல்லா எக்ஸசைஸும் பண்ணார். என்ன எக்ஸசைஸ் பண்ண சொன்னாலும் பண்ணார். ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயந்தும் ஒரு நடுக்கத்தோடு தான் இருந்தார். ஏன்னா பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பய உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பெரிய தைரியமான மனுஷனாக இருந்தாலும் பார்க்கின்சன்ஸ் வந்துட்டால் அந்த மூளையில் ஒரு பய உணர்ச்சி வந்துடும். அதனால் கொஞ்சம் நடுக்கம் இருக்கும். பட் இவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் ஆகி சூப்பராக சரியாகி வந்தார். அவரோட வீடியோ வருது பாருங்கள், அவரோட ரிவ்யூவும் பாருங்கள், அவர் எக்ஸசைஸ் பண்ணதை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கே ஒரு தைரியம் கிடைக்கும். நீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் ஒருத்தவங்களோ பார்க்கின்சன்ஸ்னால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இப்போ சிவலிங்கம் சாரோட வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்தாலே நமக்கு சரியாயிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இவர் நல்லா ரெக்கவரி ஆகி வந்தார். எங்களுக்கு அவர் ரெக்கவரி ஆனது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா சில பேஷண்ட் சரியாகும் பொழுது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தவங்க இப்போ இவ்வளோ நல்லா ஆகிறாங்கன்றது ட்ரீட்மெண்ட் கொடுக்குற எங்கள் டாக்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நர்சஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவாக பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ தான் இங்கே வருவாங்க. ஃபுல்லாக கூட இருந்து கம்ப்ளீட்டாக நல்லா பார்த்துக்குவாங்க. இவருக்கு அவரோட பிரதர் வந்தார். யோசிச்சு பாருங்கள், 79 இயர்ஸ் இவர். அவரோட எங்கர் பிரதர், அவர் தம்பி இங்கே வந்தார். 2 பேரும் தான் அண்ணனும் தம்பி தான் இங்கே இருந்தாங்க. எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும் சார். ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஒரு அண்ணனும் தம்பி ஒரு ஹாஸ்பிட்டலில் அண்ணனுக்காக தம்பி தங்கி இருந்து ஃபுல்லாக அவரை சரி பண்ணிவிட்டு நல்லா தான் கூட்டிகிட்டு போனார். அவர் சென்னையிலேருந்து இங்கே வந்திருந்தார். அண்ணன் கூடயே இருந்து கம்ப்ளீட்டாக அவரை சரி பண்ணி கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனார். ரிவ்யூ வருது பாருங்கள். எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு பார்க்கின்சன்ஸா இல்லை மோட்டார் நியூரான் டிசீஸ் மாதிரி நரம்பு சம்மந்தமாக எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதுக்கு மருந்து மாத்திரை அவசியம். அதை யாரும் இல்லைன்னு சொல்ல போகிறது கிடையாது. அதுக்குரிய நியூராலஜிஸ்ட்டை பார்த்து நியூராலஜிஸ்ட் அட்வைஸோடு நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். நியூராலஜிஸ்ட் அட்வைஸ் இல்லாமல் நம்ம எந்த காரணத்தை கொண்டு மருந்து மாத்திரை நிப்பாட்டக்கூடாது. அதே சமயம் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஒரு மாத்திரை சாப்பிட்றதுங்கிறது ஈஸி, அது 1 நிமிஷம் வேலை. 1 மணி நேரம் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? உங்களை எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும், அதுதான் எங்களோட வேலை. அந்த எக்ஸசைசஸ் மூலமாக நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ரெக்கவரி ஆவீங்க. ரிவ்யூ வருது பாருங்கள். தேங்க்யூ. என் பெயர் சிவலிங்கம். இந்த வயது 79. மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். என்னுடைய பிரதர் வில்லிவாக்கத்தில் மெட்ராஸில் இருக்காரு. இது ஆரம்பத்தில் இந்த டிசீஸ் நடுக்கம் தான் வந்தது. நடுக்கம் வந்தோடனே டாக்டர்கிட்ட போனேன். அவர் பார்க்கின்சன் டிசீஸ் சொன்னார். அதுக்கு வைத்தியம் மாத்திரை தொடர்ந்து எடுக்கணும். ஒரு நேரத்தோட பழைய சிவலிங்கம் ஆகிடுவார். ஆக இந்த சாருடைய வீடியோ பார்த்த உடனே எனக்கு திருப்தி ப்ராக்டிஸில் நமக்கு நல்லா ஆகிடும்னு மனசுக்கு திருப்தி இருந்து அதனால் ஹாஸ்பிட்டல் வந்தேன். வந்த உடனே ப்ராக்டிஸ் செஞ்சோம். அவர் என்ன சொன்னார் சார்னாக்கா, ப்ராக்டிஸ் லைஃப் லாங் ப்ராக்டிஸ் செஞ்சால் தான் இது உடம்பு நல்லாயிருக்கும். அந்த ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தினமும் ஒரு வீட்டில் போய் எவ்வளோ ஃப்ரீ ஆகிறீங்க அதை வச்சு ப்ராக்டிஸ் செய்யணும். ப்ராக்டிஸ் விட்டால் மறுபடியும் பிரச்சனை வரும். மருந்து சாப்பிட்ணும், அந்த மருந்து டெய்லி சாப்பிட்ணும். ப்ராக்டிஸ் டெய்லி செய்யணும். அதேமாதிரி ஃப்ரீயாக வெளியே போய் கூட ஃப்ரீயாக நடந்து வரணும். வீட்டிலே அடைஞ்சிருக்கூட போனாக்கா ஃப்ரீயாக காற்று வரும், பேலன்ஸ் நடக்கிறது பேலன்ஸ் வரும். இப்படி செஞ்சால் தான் நம்ம இது லைஃப்பாக இருக்கும் முடியும் அப்படின்னு சொன்னார். நான் நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிடும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தாக்கா ப்ராக்டிஸ் இங்கே மட்டும் இல்லை, வீட்டில் தொடர்ந்து லைஃப் லாங் செஞ்சால் தான் நமக்கு உடனே இருக்கும். அதே மருந்து சாப்பிட்டா தான் இல்லை அட்வான்ஸாக ஒரு 2 ஆஃப் ஆகிட்ட பிரச்சனை வராது. ஆனால் இந்த 2 முக்கியம்.
அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு திருப்தியாக இருந்தது. இங்கே ப்ராக்டிஸ் கொடுத்தது நல்லா ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமாக கையெழுத்து மாறி போச்சு. இப்போ பெரும்பாலும் பேங்க்கு கூட நான் எதுவும் போடுறது கிடையாது. எல்லாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒய்ஃப் போட்டுறாங்க. பட் என்னோடய கையெழுத்து ப்ராக்டிஸ் ரொம்ப குட்டியாக இருந்தது. அவர் பெனில் இப்போ துணி சுற்றி பெருசு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் வருது. இந்த ப்ராக்டிஸ் வீட்டில் பண்ணால் ஓரளவுக்கு சுமாராக என்னன்னா ப்ராக்டிஸ் வந்துடும். அந்த ப்ராக்டிஸ் பர்ஃபெக்ட்ன்ற மாதிரி பயிற்சி தான் வந்து ஒரு மனுஷன் அந்த பயிற்சியை முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. வணக்கம், என் பேர் தனபால். சென்னை வெளிவாகத்துலேருந்து தங்கியிருக்கேன். என் சாருடைய வீடியோ வந்து டிவியில் பார்த்ததுனால ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வந்தது. மருந்தெல்லாம் மருத்துவம். அதனால் வந்து பிரதருக்கு வந்து ஃபோன் பண்ணார். உடனே இது மாதிரி இருக்குது, நம்ம போய் பார்க்கலாமான்ட்டு. சரி போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வந்த உடனே சார் வந்து ரிசீவ் பண்ணி நல்லா கைண்டாக மூவ் பண்ணார். நல்லா ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க. இதில் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மேக்னெட்டிக் எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. ப்ரெஷர் எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க. பாடி மசாஜு, ஹேண்ட் மசாஜு, லெக் மசாஜு, ஃபிங்கர் மசாஜ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நான் எங்கேயுமே பார்க்கல. சென்னையில் ஃபிசியோதெரப்பி இருக்குது, ஆனால் கிளினிக் மாதிரி வச்சுருக்காங்க. 1-2 எக்யூப்மெண்ட் தான் வச்சுக்கிறாங்க. மற்றபடி இங்கே வந்து நிறையா இருக்குது. டெய்லி வந்து 10 hours வந்து ஸ்டாஃப் வச்சு பார்க்குறாங்க. தனியாக ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து தனித்தனி ஸ்டாஃப் வச்சுருக்காங்க. அவங்க ஒன்று முடிஞ்சோடனே ஒன்று அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. அதே இல்லாமல் வந்து ஈவினிங் வந்து நம்ம ரூமுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காமல் பார்க்கில் எடுத்துன்னு போய்ட்டு எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. பார்க்கில் பார்க்கும்போது இவர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரவுண்டு அடிக்கிறதுக்கு வந்து 5 to 7 minutes ஆகும். இந்த ப்ராக்டிஸ் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு வந்து 3 minutes to 2 minutes வந்துடுச்சு. அதே வந்து பால் போட்டு வேறு ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதுவும் கொடுத்தாங்க. அது கொடுத்ததுனால நான் சரி 2.5 நிமிஷத்துலேயே வந்துட்டார் அந்த பால் ஸ்பீடில். அதே மாதிரி அங்கேயே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு சேர்ந்த அந்த புல்லப்ஸ் மாதிரி கம்பியில் வந்து புல்லப்ஸே எடுத்தார். அதை பிடிச்சி வந்து ஹேங்கிங் வந்து ஒரு 100 வரைக்கும் வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருந்தார், கொஞ்சம் கூட வைப்ரேஷன் இல்லாமல். அந்தளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் இருந்தது. முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து நடக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப முள்ள போயிட்டு இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா கை விஷயம் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போகிறார். இப்போ அதே மாதிரி ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக போயிட்டுரும். அதுக்கு என்ன பண்ணாங்க, ஒரு கர்ச்சீப்பை கையில் சுற்றி பெண்ணை போட்டு அது போட்டு நல்லா பெருசாக எழுத வச்சாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனோடனே அந்த கர்ச்சீப்பை எடுத்துகிட்டு நோட்லேயே எழுத ஆரம்பித்தாங்க. அதில் கொஞ்சம் பெருசாக லெட்டர் எழுதினார். அந்த லெட்டர்ஸ் குறைவே இல்லை, அதே சேம் லெவலில் அந்தளவுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தது. ஸ்டார்டிங்கில் இங்கே நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் ஸ்பீச் என்ன சொல்கிறாருன்னு புரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீச் புரியுது, நல்லா கிளியராக புரியுது. இப்போது அந்த டோனே வந்து கிணத்துக்குள்ளே பேசுகிற மாதிரி தான் கேட்குமே தவிர இப்போ கொஞ்சம் நல்லா கிளியராக கேட்குது. அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு சார். டெய்லி வராரு, வந்துட்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு போவார். அதாவது சுகர் வந்தால் நீங்கள் எப்படி லைஃப் லாங் நீங்கள் மருந்து சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் விடாமல் நீங்கள் மருந்து லைஃப் லாங் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி டவுன் ஆகாது, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு லைஃப்பை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் இன்றைக்கி 10-12 நாள் ஆகிப்போச்சு. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம். அதனால தான் ரிவ்யூ கொடுத்துறோம். சூப்பராக நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நாங்கள் அதுக்கு தான் சென்னையிலேருந்தே மதுரைக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் இங்கே வந்து சென்னை ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. இங்கே வந்து பார்த்த பிறகு தான் ஒரு ஹாப்பியாக இருந்தது, ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த லெக்கு நடக்கிறது கூட கொஞ்சம் டர்ன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. பட் நடந்து போகிறது வந்து ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போது சைக்கிளிங் இருக்குது, பால் இருக்குது, ஆஃப் பால் வச்சு பாடி பேலன்ஸ் பண்ணுறது வச்சுக்கிது, கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அது மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆகி போச்சு. இப்போது ஒரு வீட்டிலே போயிட்டு இதே எக்ஸசைஸ் நாங்கள் கண்டினியூ பண்ணணும், டேப்லெட்டும் கண்டினியூ பண்ணணும். இந்த அளவுக்கு எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்த சன் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி.